வணக்க மக்களை, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா? பாஜக விட மோசமான நிலையில் அதிமுகவா? பாஜகவிலிருந்து அண்ணாமலை தான் போயிருக்கிறார், ஆனால் அதிமுகவிலிருந்து போய்கொண்டே இருக்காங்களாம். வாங்க வீடியோவை முழுவாக கண்டாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தமிழக அரசியல் வரலாற்றிலே புதிய மாற்றமெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்திலே, அதாவது விஜயின் புதிய ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில், அதாவது கட்சி ஆரம்பித்து 2.5 ஆண்டுகளில் தமிழகத்தில் இந்த 2026 108 இடங்களை பிடித்து தமிழகத்திலே ஒரு பெரும்பான்மை கட்சியாக நிரூபித்து காட்டியிருக்கிறது. அந்த வகையில்தான் ஏதாவது தமிழகத்தில் திராவிட கட்சியான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக தாவேகா உருவெடுத்திருக்கிறதா. அந்த வகையில்தான் அதிமுகவில் ஏற்படும் உட்கட்சி பிளவுகள் என்பது இரு அணியாக செயல்படும் விதத்தில் தான் அதிமுக பிளவு என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது. அந்த வகையில்தான் தமிழக அரசியல் களம் தற்பொழுது மிக வேகமான மாற்றத்தை எல்லாம் அதிரடி திருப்பங்களையும் சந்தித்து வருகிறது. அந்த வேளையில்தான் இந்த பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தற்போது நிலை குறித்து அரசியல் விமர்சனங்கள் மத்தியில் கடும் விவாதமெல்லாம் எழுந்திருக்கிறது. அதாவது சட்டமன்றமோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலின் தொடர் தோல்விகளுக்கு பிறகு தமிழகத்தில் நிலவும் தற்போதைய அரசியல் சூழல் பாரதிய ஜனதா கட்சியை விட அதிமுக மிக மோசமான நிலையை நோக்கி தள்ளப்பட்டிருப்பதாக பரவலாக பேசப்படுகிறதா. தேசிய கட்சியான பாஜகவிலிருந்து தற்பொழுது அண்ணாமலை போன்ற ஒரு சில முக்கிய முகங்கள் மட்டுமே விலகியிருக்கும் நிலையில்தான் தங்களின் பாரம்பரிய கோட்டையான அதிமுகவிலிருந்து அடுத்தடுத்து முக்கிய தலைவர்கள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அக்கட்சியின் எதிர்காலத்தை கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதா. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக அரசியல் வரலாற்றை உற்று நோக்கினால் அதிமுகவினது மிக முக்கியமாக, அதாவது 2ஆம் கட்ட மற்றும் 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர் என பலரும் கூட தொடர்ச்சியாக கட்சியை விட்டு வேறு கட்சியில் இணை என்பது தமிழகத்தில் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியை தாங்கிப்பிடி பல சீனியர் தலைவர்களெல்லாம் தற்பொழுது தாவேகா, திமுக அல்லது பாஜக போன்ற 3ஆம் கட்ட கட்சிகளை நோக்கி நகர்ந்து என்பது தஞ்சம் புகுந்திருப்பார் என்பதும், இத்தகைய தொடர் விக்கெட்டுகளை வீழ்வது கட்சியின் கண்டிப்பாக அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் அரசியல் ரீதியான ஒரு விதமான பாதுகாப்பற்ற உணர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறதா. இவ்வாறு ஒவ்வொருவராக அதிமுக விலகிச் சென்று மாற்றுக் கட்சியில் சேர்வென்பது அரசியலில் மட்டுமன்று அதிமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பலவீனமாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறதா. இந்த ஒட்டுமொத்த உட்கட்சி பூசல்களும் தலைவர்களின் தொடர் வெளியேற்றங்களும் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட மற்றும் சுயநல அரசியல் போக்குதான் இதற்கு முக்கிய காரணம் என்று கூட பலரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமன்றி எடப்பாடியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறது. அதிமுகவிலிருந்து விலகிச் சென்றவர்களை மீண்டும் இணைப்பதா அல்லது கண்டிப்பாக அவர்களின் உறுப்பினர், அடிப்படை உறுப்பினர் மற்றும் பதவிகளை எல்லாம் கண்டிப்பாக நீக்குவதா என்ற முறையில்தான் எடப்பாடியின் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்து கொண்டிருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.